நந்தி தாய் இந்தியா நாடு தமிழ்நாட்டில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுதான். ஆடு மாடு கோழி பறவைகள் விலங்குகள் கால்நடைகள் மீன் எல்லாமே அறுத்து சாப்பிடுதான் தீபாவளி அன்னைக்கு. தீபாவளி பண்டிகை அப்போ எத்தனை உயிர்கள் போகும் கணக்கு காவல்துறை அதிகாரி மாவட்ட வாரியாக சிட்டி வாரியாக கணக்கு இடப்பா. இது எவ்வளோ உயிர் பலி அடித்து சாப்பிடுதான். ஒரு தெருவில் எத்தனை அடித்து சாப்பிடுதான். ஒரு தெருவுக்கு எத்தனை கோழிக்கடை வச்சுருக்கான். ஆட்டுக்கடை கோழிக்கடை மாட்டுக்கடை மாடு இருக்கானா. எவ்வளோ பெரிய பாவத்தை செய்தான். அது மடிஞ்சால் இறந்தால் பூமியில் பதைக்கணும். அதுக்கு தான் பூமியில் பிதைக்கிறதுக்கு கொடுத்துருக்காரு. எங்களுக்கு இறந்தால் ஆடு மாடு கோழி பறவைகள் கால்நடைகள்லாம் இறந்தால் பூமியில் பிதைக்கணும். மானிட பிறவியை எரிக்கணும்ட்டார் நீதிமான் நீதி அரசர் கணக்கு போட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. மாவட்ட வாரியாக சிட்டி வாரியாக ஒரு காவல்துறை ஸ்டேஷன் மூலியமாக எத்தனை ஆடு மாடு கோழி பறவைகள் அறுக்கான், ஒரு வாரத்துக்கு எத்தனை, மாதத்துக்கு எத்தனை அப்படிங்கிற கணக்கு எடுத்து வச்சுக்கோப்பா. நீதிமான் நீதி அரசர் கணக்கு போட்டார். புரியுதா. நீதித்துறை நீதி அரசர் நீதிபதி சேர்ச்சி கணக்கு எழுதி இந்த 4 கணக்கு இந்த கணக்கு உள்ளே வருது. ஒரு ஆதார கார்டு ரேஷன் கார்டில் சிட்டி கிராமத்தில் சேட பண்ணி வச்சுக்கான்ல அந்த கணக்கு எடுக்கார். இந்த கணக்கு எடுத்த உடனே இப்படியே கணக்கு உள்ளே கொண்டு போவார். அவர் பல கணக்கு உள்ளே கொண்டு போவார். வீடுந்தோறும் வாரத்துக்கு எத்தனை கோழி திங்க, எத்தனை ஆடு மாடு கோழி அறுத்து திங்க, கிலோ கணக்கு வாங்கி திங்க. அப்போ எத்தனை பஞ்சாயத்து போர்ட்லேருந்து கடைகள் எத்தனை கடைகள் கட்டி கொடுத்துருக்கு, வாடகை வாங்குதான், உயிர் பலி அடி, எங்களுக்கு வரியை கட்டுன்னு வாங்குதான் பஞ்சாயத்து போர்ட்டில். அப்போ அவனையும் பிடிக்கணும்ல, தப்பு செய்யக்கூடாதுல்ல. இப்போ பொங்கல் இந்த மாதம் பூரா கொண்டாடுதான். கோயிலில் மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயில், அந்த அம்மன் கோயில், இந்த அம்மன் கோயில், எந்த அம்மன் கோயில் கிடையாதா. காமுட்டா பேயலா பொத்தி போங்கடா. உங்கள் மேலே இறங்கி ஆடுறது பேயை விட்டார். அது எப்போ கணக்கு விட்டார். அந்தந்த கோயிலில் ஆடுறது பூரா பேயை விட்டுறா அப்படின்னு முனியப்பங்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டார். கடவுளே சொல்லிட்டார். பரமசிவன் பார்வதி 2 பேருமே சொல்லிட்டாங்க. அந்தந்த கோயில் அந்தந்த எங்கெங்கே ஆடுதானோ எல்லாம் பேய்களை விட்டுட்டு போய்கிட்டே இரு அப்படின்ட்டார். அந்த பேய் தான் சொல்லும், ஆடும், கிட்டு 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 கிட்டுன்னு ஆடும், தீ மிதிக்கும், பேயை மிதிக்கும், பேய் மிதித்து கொண்டு போவோம். அதே வாக்கரிசி வேப்பலை கட்டி மஞ்சள் வெட்டி துண்டு போட்டு கட்டி பட்டையை அடித்து போவான். அவனுக்கு வாக்கரிசி, நெஞ்சில் வாக்கரிசி, வாயில் வாக்கரிசி, உயிர் தடத்தில் வாக்கரிசி. இதே மாதிரி பெண்கள் சிகப்பு சேலை சட்டை ஜாக்கெட்டு போட்டு ஆட்டி போகிறான். மஞ்சள் சேலை மஞ்சள் ஜாக்கெட்டை போட்டு ஆட்டி வேப்பங்குலையை கட்டி நீர்மாலை குடம், அந்த குடத்தை தூக்கி தங்குன்னு ஆடுதையில் முளைப்பாரி கட்டி ஆடுதையில் எல்லாம் பேய்கள் உட்காந்து ஆட்டும். புரியுதா. உன் முன்னோர்கள் எல்லாம் செத்துருப்பான், அவனை பூரா இப்போ இறக்கி விடுதாரு. அங்கங்கே பேயை விட்டு ஆட விட்றா, எல்லாம் ஜாமி தங்குன்னு ஆட விட்றா அப்படின்ட்டார் கடவுள். ஈஸ்வரன் குடும்பம், பரமசிவன் குடும்பம், பார்வதி குடும்பம், 5க்கு 5 குடும்பமாக உட்காந்தாச்சிரா. மானிட பேயலா கம்முன்னு போங்கடா. பேய் ஆடும், தங்குன்னு ஆடும். நான் தான் கருப்புசாமி, நான் தான் மாடன், நான் தான் மாயாண்டி, நான் தான் மாரியம்மா, நான் தான் காளியம்மான்னு அந்த பேய் பெண்ணு சொல்லும், ஆணு சொல்லும். புரியுதா. அப்படியே ஆட்டி விடும், அப்படியே நடுக்கத்தில் ஆட்டி விடும். என் மேலே சாமி வருது, என் மேலே ஏலே. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பேய் ஆட்டி பேய் சாப்பிடும். பெண்ணுக்கு மேலே ஆணு பேய் உட்காந்து உடம்பு உறுப்பு வரைக்கும் எல்லாம் பிணைஞ்சி சாப்பிடும். பெண்ணுக்கு ஆணுக்கு பெண்ணு பேய் உட்காந்து இவனை கசக்கி சாப்பிட்டு புளிஞ்சி எரிஞ்சு போயிடும். முடிஞ்சு வச்சுரா கணக்கு. எல்லா கோயில் ஆலயங்களில் கிடா கோழி பறவைகள் வெட்டுறத கணக்கெடுத்து காவல்துறை அதிகாரி ஐயா நீதி அரசர் நீதிமான் நீதிமன்ற கோர்ட்டில் உட்காரையில் கணக்கை ஒப்படைச்சிருப்பா. முக்கால் சத்தியம். நீதிமானும் கேட்பார், நீதி அரசரும் கேட்பார், நீதித்துறையும் கேட்பார், நீதிபதி சர்ச்சும் கேட்பார். 4 கணக்கில் உட்காந்துருக்காரு. எந்த கோயிலும் கிடையாது, எந்த சாமியும் கிடையாது. எப்படி பூட்டணுமோ பூட்டிட்டு கிராம வாரி சிட்டி வாரி நெரிச்சு தட்டி எடுப்பார். முக்கால் சத்தியம்.